சார் கண்ணாடி மட்டும் சூப்பர் சார். ஹலோ பேக் அனுப்பியா? இல்லை மதுரை குமரவேல். ஓகே ஓகே ஓகே. மறையில குமரவேல் துரோகி. டவுன் மட்டுமா இது? டவுன் மட்டும். மாவட்டம் நகர செயலாளர் டவுன் சரி மதுராந்தகம். உங்க பேர் என்ன? சரவணன். கேசி பூக்கடை சரவணன். உள்ளவனா? இப்போ அவங்களுக்கு அக்காக்கு மேலே அவங்க இருக்காங்களா? அவங்க போயிட்டாங்க. அவங்க அங்கே போயிட்டாங்க. உள்ள கூப்பிடுறாங்க. அண்ணா கோசம் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் மரகத குமரவேல் ஒழிக. ஒரே நிமிஷம் ஒன்னும் அவசரம் இல்லை. இருங்க அவர் வெயிட் பண்றோம். நீங்க ரெடி பண்ணி சொல்லுங்கப்பா. ஏய் சோர்ஸ முதல்ல பண்றா. கனெக்ட் பண்ணிருக்கா ப்ரோ? ரெடியாப்பா? ரெடி போ. மகேஷ் ஓகே மகேஷ் ரெடி போ. எல்லாம் ரெடியாப்பா போலாம் போ. ஓகே சார். ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். தற்பொழுது தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற குதிரை பேரத்தின் மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைபேசி கொண்டிருக்கின்ற தாவேக அரசினுடைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மேதகு ஆளுநர் அவர்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 167 கீழ் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கொடுத்த புகார் மனுவினை மேதகு ஆளுநர்களை சந்தித்து நானும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் தனபால் அவர்களும் ஆளுநர் அவர்களை சந்தித்து நேரடியாக மனுவினை தந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திட்டு வந்துகிறோம். நன்றி, வணக்கம். தலைமைச் செயலகத்துல ஒவ்வொரு அதிமுகலேருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாருமே தலைமைச் செயலகத்துல தான் சந்திக்கிறாங்க. அது குறித்து ஏதானும் நம்ம சொல்லியிருக்கோமா? தவறான தகவல் என்று தலைமைச் செயலகத்தையே அவருடைய கட்சி அலுவலகமாக மாற்றிவிட்டார்கள் என்பதையும் அந்த மனுவிலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திவிட்டு வந்திருக்கிறோம். உரிய நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.